Hi viewers, welcome to my channel SM Edutech. This is Dr. S. Mallikarjunan. Projection of points part 1ல பாயிண்ட்னா என்ன, ப்ரொஜெக்ஷனை எப்படி வரையறது, அதனுடைய டிராயிங் ப்ரொசீஜர், ஒரு கான்செப்ட் ப்ராப்ளம் மற்றும் ஒரு ரியல் ப்ராப்ளம் பார்த்தோம். இந்த பார்ட் 2 வீடியோவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ல இருக்கிற ஆல் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸையும் பார்க்கலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் செய்யுங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. சில விஷயங்கள் எப்போதும் உங்க மைண்ட்ல இருக்கணும், மறக்கவே கூடாது. அப்படிப்பட்ட ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸுக்கு தேவையான விஷயங்களை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸுக்கு போகலாம். முதல் ஸ்லைட்ல டிராயிங் வரையறதுக்கு எந்தெந்த லைன்ஸ் யூஸ் செய்யணும், அதற்கு என்ன பென்சில்ஸ் பயன்படுத்தணும்னு கொடுத்துருக்கிறேன். இதை டீட்டெயிலா லைன் டைப்ஸ் வீடியோல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ரெண்டாவது ஸ்லைட்ல 4 குவாட்ரண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் வியூஸ் கொடுத்துருக்கிறேன். ப்ராப்ளத்துல கொடுத்துருக்கிற பாயிண்டோட பொசிஷனை 3D என்விரான்மெண்ட்ல இமேஜின் செஞ்சு 2D பிளேனுக்கு ப்ரொஜெக்ட் செஞ்சு டிராயிங் ஷீட்டுக்கு டிராயிங்கா கொண்டு வர இவை இரண்டும் அவசியம். 3D to 2D மெத்தடை ஃபாலோ செய்யறவங்க இதை மெமரைஸ் பண்ணிக்கங்க. இல்ல சார், எனக்கு இமேஜின் செய்யறது கஷ்டமா இருக்கு, ஏதாவது ஷார்ட்கட் இருக்கான்னு கேட்கறவங்களுக்கு இந்த 3வது ஸ்லைட். இதுல இருக்கிற டேட்டாவை மெமரைஸ் செஞ்சீங்கன்னா டைரக்டா டிராயிங் வரையலாம். அதாவது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்ல ஒரு பாயிண்டோடைய ஃப்ரண்ட் வியூ வரையறதுக்கு எப்பவும் ஹெச்பியோட கண்டிஷனை ரெஃபர் செய்யணும். கிவன் பாயிண்ட் above HP னா front view is above XY line, below HP na front view is below XY line, on HP na front view is on XY line. அதுபோல projection of pointsல ஒரு பாயிண்ட் உடைய டாப் வியூ வரையறதுக்கு எப்பவும் VP யோட கண்டிஷனை ரெஃபர் செய்யணும். given point in front of VP na top view is below XY line, behind VP na top view is above XY line, on VP na டாப் வியூ இஸ் ஆன் XY லைன். முதல் ப்ராப்ளத்தோட போன வீடியோவை முடிச்சோம். சோ இப்ப ரெண்டாவது ப்ராப்ளம். டிரா தி ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் B 40 mm above HP and 30 mm behind VP. இதுல பாயிண்ட் B உடைய பொசிஷன் என்ன? above HP, behind VP. அப்ப பாயிண்ட் B செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. சோ ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ ரெண்டுமே XY லைனுக்கு மேல தான் வரும். எல்லா ப்ராப்ளத்துக்கும் மேற்கண்ட இந்த 3 விஷயத்தையும் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். இது 3D to 2D மெத்தட்ல ஃபாலோ செய்யறவங்களுக்கு வசதியா இருக்கும். பட் டைரக்டா 2Dல டிராயிங் போடுறவங்களுக்கு தேர்ட் ஸ்லைட்ல கொடுத்திருக்கிற டேட்டாவே போதும். ஃபர்ஸ்ட் மினி டிராஃப்டரோட ஹரிசாண்டல் ஸ்கேலை யூஸ் செஞ்சு ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கங்க. லைனுடைய நேம் XY மார்க் செஞ்சுக்கங்க. ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ ரெண்டுமே XY லைனுக்கு மேல வரும். அதனால VP அண்ட் HPயும் XY லைனுக்கு மேல மார்க் செஞ்சுக்கங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் above HP. தேர்ட் சைடுல கொடுத்திருக்கிற டேட்டா படி above HP னா ஃப்ரண்ட் வியூ இஸ் above XY லைன். சோ மினி டிராஃப்டரோட வெர்டிகல் ஸ்கேலை XY லைனுக்கு மிடில்ல வர மாதிரி பொசிஷன் செஞ்சு XY லைன்ல இருந்து 40 mm மேல ஒரு பாயிண்ட் மார்க் செய்யுங்க. இதுதான் ஃப்ரண்ட் வியூ B டேஷ். ஏன் இப்படி செஞ்சோம்னா ப்ராப்ளத்துல 40 mm above HP ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஃப்ரண்ட் வியூ XY லைன்ல இருந்து 40 mm மேல இருக்கணும். அடுத்த கண்டிஷன் 30 mm behind VP. அப்ப டாப் வியூ 30 mm XY லைனுக்கு மேல வரணும். சோ B டேஷ்ல இருந்து வெர்டிகலா ஒரு லைனை XYக்கு ப்ரொஜெக்ட் செய்யுங்க. இப்ப XY லைன்ல இருந்து 30 mm மேல ப்ரொஜெக்டார் லைன்ல மார்க் செய்யுங்க. இதுதான் டாப் வியூ B. இப்ப மினி டிராஃப்டரோட ஹரிசாண்டல் ஸ்கேலை யூஸ் செஞ்சு B டேஷ் அண்ட் B ல எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ் வரைஞ்சிக்கங்க. அடுத்து இந்த ரெண்டு வியூஸையும் டைமென்ஷன் செய்ய வெர்டிகல் ஸ்கேலை யூஸ் செஞ்சு ஃப்ரண்ட் வியூல இருந்து ஒரு டைமென்ஷன் லைனும் டாப் வியூல இருந்து இன்னொரு டைமென்ஷன் லைனும் வரைஞ்சிக்கங்க. இந்த ரெண்டு லைன்ஸும் ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ ரெண்டும் XY லைன்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக வரையப்பட்டன. இதுதான் உங்களுடைய ஃபைனல் டிராயிங். டிராயிங் வரைஞ்சு முடிச்ச உடனே
டிராயிங் ஷீட்டுக்கு கீழே ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம்னு எழுதணும். இதனால ஒவ்வொரு டைமென்ஷன் பக்கமும் எம்எம்னு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது 30 mm 40 mm அந்த மாதிரி. இங்க நான் ஒரு ஸ்லைட்ல ஒரு டிராயிங் மட்டும் காட்டியிருக்கிறேன். ஆனா நீங்க ஒரு டிராயிங் ஷீட்ல 10 டிராயிங் கூட வரையலாம். பட் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம்னு ஒரு தடவை மட்டும் எழுதுனா போதும். இது ஒவ்வொரு டிராயிங்குக்கும் எழுதுறது இல்ல, ஒவ்வொரு டிராயிங் ஷீட்டுக்கும் எழுதுறது. Third problem. Draw the projections of a point C 45 mm below HP and 30 mm behind VP. Given condition below HP behind VP. அப்ப point C third quadrantல இருக்கு. So XY லைனுக்கு மேல டாப் வியூவும் கீழே ஃப்ரண்ட் வியூவும் வரணும். First ரெஃபரன்ஸ் லைன் XY வரைஞ்சுக்கங்க. ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி HP அண்ட் VP மார்க் செஞ்சுக்கங்க. முதல் கண்டிஷன் 45 mm below HP. அப்ப ஃப்ரண்ட் வியூவை 45 mm XY க்கு கீழே வரைங்க. இதுதான் ஃப்ரண்ட் வியூ C'. அடுத்த கண்டிஷன் 30 mm behind VP. So C' வெர்டிகலா மேல ப்ரொஜெக்ட் செஞ்சுட்டு டாப் வியூவை 30 mm XY க்கு மேல ப்ரொஜெக்டார்ல மார்க் செய்யுங்க. இதுதான் டாப் வியூ C. இதுதான் உங்களுடைய ஃபைனல் டிராயிங். Fourth problem. Draw the projections of a point D 40 mm below HP and 30 mm in front of VP. Given condition below HP in front of VP. அப்ப point D fourth quadrantல இருக்கு. So XY லைனுக்கு கீழே front viewவும் top viewவும் வரணும். First reference line XY வரைஞ்சுக்கங்க. front view and top view பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி HP and VP மார்க் செஞ்சுக்கங்க. முதல் கண்டிஷன் 40 mm below HP. அப்ப front viewவை 40 mm XY க்கு கீழே வரைங்க. இதுதான் front view D'. அடுத்த கண்டிஷன் 30 mm in front of VP. So D' வெர்டிகலா மேல XY க்கு ப்ரொஜெக்ட் செஞ்சுட்டு டாப் வியூவை 30 mm XY க்கு கீழே ப்ரொஜெக்டார்ல மார்க் செய்யுங்க. இதுதான் டாப் வியூ D. இதுதான் உங்களுடைய ஃபைனல் டிராயிங். Fifth problem. Draw the projections of a point E 40 mm above HP and in VP. Given condition above HP in VP. அப்ப point E first or second quadrantல இருக்குன்னு சொல்லலாம். So XY லைனுக்கு மேல front viewவும் XY லைனின் மீது டாப் வியூவும் வரணும். First reference line XY வரைஞ்சுக்கங்க. front view and top view பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி HP and VP மார்க் செஞ்சுக்கங்க. முதல் கண்டிஷன் 40 mm above HP. அப்ப front viewவை 40 mm XY க்கு மேல வரைங்க. இதுதான் front view E'. அடுத்த கண்டிஷன் in VP. So E' வெர்டிகலா கீழே XY க்கு ப்ரொஜெக்ட் செஞ்சா அது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் டாப் வியூ E. இதுதான் உங்களுடைய ஃபைனல் டிராயிங். Sixth problem. Draw the projections of a point F 45 mm below HP and in VP. Given condition below HP in VP. அப்ப point F third quadrantலயோ இல்ல fourth quadrantலயோ இருக்குன்னு சொல்லலாம். So XY லைனுக்கு கீழே front viewவும் XY லைனின் மீது டாப் வியூவும் வரணும். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன் XY வரைஞ்சுக்கங்க. front view and top view பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி HP and VP மார்க் செஞ்சுக்கங்க. முதல் கண்டிஷன் 45 mm below HP. அப்ப front viewவை 45 mm XY க்கு கீழே வரைங்க. இதுதான் front view F'. அடுத்த கண்டிஷன் in VP. So F' வெர்டிகலா மேல XY க்கு ப்ரொஜெக்ட் செஞ்சா அது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் டாப் வியூ F. இதுதான் உங்களுடைய ஃபைனல் டிராயிங். Seventh problem. Draw the projections of a point G 40 mm in front of VP and in HP. Given condition in front of VP in HP. அப்ப point G first quadrantலயோ இல்ல fourth quadrantலயோ இருக்குன்னு சொல்லலாம். So XY லைனுக்கு கீழே டாப் வியூவும் XY லைனின் மீது front viewவும் வரணும். First reference line XY வரைஞ்சுக்கங்க. front view and top view பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி HP and VP மார்க் செஞ்சுக்கங்க. முதல் கண்டிஷன் 40 mm in front of VP. அப்ப
டாப் வியூவை 40 mm XYக்கு கீழே வரைங்க. இதுதான் டாப் வியூ G. அடுத்த கண்டிஷன் in HP. சோ டாப் வியூ G வெர்டிகலா மேல XYக்கு ப்ரொஜெக்ட் செஞ்சா அது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் ஃப்ரண்ட் வியூ G'. இதுதான் உங்களுடைய ஃபைனல் டிராயிங். 8th problem. Draw the projections of a point H 45 mm behind VP and in HP. Given condition behind VP in HP. அப்ப point H second or third quadrantல இருக்குன்னு சொல்லலாம். So XY லைனுக்கு மேல டாப் வியூவும் XY லைனின் மீது ஃப்ரண்ட் வியூவும் வரணும். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன் XY வரைஞ்சிக்கங்க. டாப் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூ பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி HP அண்ட் VP மார்க் செஞ்சுக்கங்க. முதல் கண்டிஷன் 45 mm behind VP. அப்ப டாப் வியூவை 45 mm XYக்கு மேல வரைங்க. இதுதான் டாப் வியூ H. அடுத்த கண்டிஷன் in HP. சோ H வெர்டிகலா கீழே XYக்கு ப்ரொஜெக்ட் செஞ்சா அது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் ஃப்ரண்ட் வியூ H'. இதுதான் உங்களுடைய ஃபைனல் டிராயிங். 9th problem. Draw the projections of a point I on both VP and HP. Given condition on both VP and HP. அப்ப point I, VP and HP ரெண்டு பிளேன்ஸும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல, அதாவது XY லைனின் மீதே இருக்கு. சோ டாப் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூன்னு பாயிண்ட் I ஓட ரெண்டு வியூஸுமே XY லைனின் மீதே அமையும். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன் XY வரைஞ்சிக்கங்க. ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி HP அண்ட் VP மார்க் செஞ்சுக்கங்க. முதல் கண்டிஷன் ஆன் VP. அப்ப டாப் வியூவை XY லைன் மீதே வரைங்க. இதுதான் டாப் வியூ I. அடுத்த கண்டிஷன் ஆன் HP. எப்பவுமே VP ல இருக்கிற ஃப்ரண்ட் வியூவையும் HP ல இருக்கிற டாப் வியூவையும் கனெக்ட் செய்யற லைன் தான் ப்ரொஜெக்டார். இந்த ப்ராப்ளத்துல ரெண்டு வியூஸும் XY லைனின் மீது ஒரே இடத்தில் அமைவதால் ப்ரொஜெக்டார் நீக்கப்படுகிறது. சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டு வியூஸும் ஒன்னு மேல ஒன்னு ஓவர்லாப் ஆகி நிற்கிறது. அதனால ஏற்கனவே வரைஞ்ச டாப் வியூ ஐக்கு இன்னொரு நேம் கொடுத்துடலாம். அதுதான் I'. ஏன்னா இதே பாயிண்ட் தான் ஃப்ரண்ட் வியூவும். இது வரைக்கும் ஒரு பாயிண்டோட பொசிஷனை கொடுத்து அதனுடைய ப்ரொஜெக்ஷன்ஸை வரைய சொல்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இப்ப அதையே ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா, அதாவது ஒரு பாயிண்டோட ப்ரொஜெக்ஷன்ஸை ஒரு டிராயிங்ல கொடுத்து அதனுடைய பொசிஷன்ஸை எழுத சொல்ற மாதிரி ப்ராப்ளம் பார்க்கலாம். மென்ஷன் தி ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் ஆஃப் தி ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் A வித் ரெஸ்பெக்ட் டு தி ரெஃபரன்ஸ் லைன் XY. இந்த क्वेश्चनல ஒரு டிராயிங் கொடுத்திருக்காங்க. அந்த டிராயிங்ல பாயிண்ட் A ஓட ப்ரொஜெக்ஷன்ஸை கொடுத்திருக்காங்க. அதாவது A'. தேர்ட் ஸ்லைட்ல பார்த்த இது வரைக்கும் எல்லா ப்ராப்ளத்திலையும் யூஸ் செஞ்ச டேட்டாவை ஆர் கண்டிஷன்ஸை இது போன்ற ப்ராப்ளத்துக்கு ரிவர்ஸ்ல பயன்படுத்தணும். இந்த டிராயிங்ல A' என்பது ஃப்ரண்ட் வியூ. அது XY லைனுக்கு 25 mm மேல இருக்குது. இத 25 mm above HP ன்னு சொல்லலாம். அதுபோல இந்த டிராயிங்ல A என்பது டாப் வியூ. அது XY லைனுக்கு 35 mm கீழே இருக்குது. இத 35 mm in front of VP ன்னு சொல்லலாம். இத பயன்படுத்தி நாம கேட்கப்பட்ட கேள்விக்கு இந்த மாதிரி பதில் கொடுக்கலாம். The point A is 25 mm above HP and 35 mm in front of VP. இதே போல எந்த டிராயிங் கொடுத்தாலும் உங்களால ஆன்சர் கொடுக்க முடியும்னு நம்புறேன். அதனால மேற்கொண்டு இந்த மாடல்ல ப்ராப்ளம்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த வீடியோல ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் பார்க்கலாம். என்ன சப்போர்ட் செய்ய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. தேங்க்யூ.